வணக்கம். லாஸ்ட் பதிவுல மேடுகள பத்தி பார்த்திருந்தோம். 9 நவகிரகங்கள் எந்தெந்த பொசிஷன்ல உங்க கைரேகையில இருக்குன்றத ஒரு பதிவா போட்டிருந்தோம். பேசிக் வீடியோ. பிளஸ் ரேகைகளோட அமைப்புல இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகைய பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த பதிவுல நம்ம என்ன சொல்லப் போறோம்னா, விதி ரேகை, ஃபேட் லைன் உங்க கைரேகையில என்ன மாரி பொசிஷன்ல இருந்தா ஆரோக்கியமான அமைப்புன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு விதி ரேகை சொல்லக்கூடியது, உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. நீங்க எந்தெந்த காலகட்டத்தில எப்படி எப்படி நீங்க இருக்க போறீங்கன்றத கணக்கிட்டு சொல்லக்கூடிய ரேகை. அப்போ அந்த விதி ரேகைக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. அது அடுத்தடுத்த பதிவுல நம்ம கன்டின்யூ பண்ணக்கூடிய பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த விதி ரேகை எந்த மாரி கேட்டகரியில இருந்தா உங்களுக்கு ஆரோக்கியமான அமைப்புன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய இந்த கங்கண ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு சனி மேட நோக்குற மாரி எந்த இடத்துலயுமே தடைக்கோடுகள் இல்லாம பயணிச்சதுனாலே ரொம்பவே ஆரோக்கியமான அமைப்பு. அவங்க ஃபியூச்சர் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த இடத்துலயுமே ஒரு தடுமாற்றங்கள் இல்லாம எந்த அளவுக்கு காலத்தை விரயம் பண்ணி கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க அப்டேட் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் இவங்களோட ஃபியூச்சர் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதை தவிர்த்து இன்னொரு கேட்டகரி சொல்லக்கூடிய இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது ஷார்ட்டாக உங்களுக்கு வரும். அந்த ஷார்ட்டாக வரக்கூடிய அமைப்புன்றது இவங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இவங்களுக்கு கண்டினியூ ஆகும். இந்த ஏஜ் சொல்லக்கூடியது ஒரு 34ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு 50, 51ல இவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அப்போது இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த விதி ரேகை ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு 34 ஏஜில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் இவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். அதோட கண்டினியூஷன் சொல்லக்கூடியது இவங்களுக்கு ஒரு 50, 51 ஏஜுக்குள்ளேயே இவங்க லைஃப்பில் எல்லா விதத்துலையுமே செட்டில்மெண்ட் ஆகிடுவாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, சொத்து சுகங்கள், வசதி வாய்ப்புகளை பொறுத்து இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில். நெக்ஸ்ட்டு சில பேருக்கெல்லாம் விதி ரேகைன்றது விடுபட்டு விடுபட்டு வரும். எப்பவுமே விதி ரேகை விடுபட்டு விடுபட்டு வந்ததுனாலே சில மாற்றங்கள், ஒரு பாசிட்டிவான மாற்றங்களும் இருக்கும், நெகட்டிவான மாற்றங்களும் இருக்கும். அந்த அமைப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல விடுபடுதுன்னா இந்த இடங்கள் சொல்லக்கூடியது ஒரு 24 இந்த காலகட்டத்தில் விடுபடுது. இங்கே ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். ப்ளஸ் இங்கே ஒரு வாட்டி விடுபடுதுன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். இந்த காலங்கள் சொல்லக்கூடியது ஒரு 45 வரும். அப்போ இந்த மாற்றங்கள் மாறக்கூடிய அமைப்பு அது நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களான்றதை பார்க்கணும். அப்போ நல்ல மாற்றங்களாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு மனநிறைவான அமைப்புன்ற மாதிரி வரும். அதுக்கு நம்மளுக்கு ரேகைகளோட பொசிஷன் மேடுகளை பொறுத்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு நல்லதா கெட்டதான்றது சேஞ்சஸ் ஆகக்கூடிய ரேகையை பொறுத்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய நிலை. அப்போ பொதுவாகவே விதி ரேகை ஒன்று ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மணிக்கட்டிலேருந்து சனிமேடு நோக்கின மாதிரி பயணிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். இல்லைனா ஷார்ட்டாக இருக்குது ஒரு வகையில் சிறப்பான விஷயங்கள். இந்த மாதிரி விடுபட்டு விடுபட்டு போகிறது அந்த அளவுக்கு யோகம்னு சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக குருமேட நோக்கிற மாதிரி பெண்ட் ஆகும். இந்த மாதிரி குருமேட நோக்கிற மாதிரி போகிற விதிரேகை குடும்பத்துக்காகவே அவங்களோட வாழ்க்கை நிலையை பயணிக்கும். அப்போ குடும்பத்துக்காகவே இவங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலங்கள் கொண்டு போகும். ப்ளஸ் குடும்பத்துக்காகவே இவங்க வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர்த்து இவங்களுக்கு ஃபேட் லைன் சொல்லக்கூடியது கரெக்டாக இவங்களுக்கு சூரிய மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கும். அப்போ அந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது ரிங் ஃபிங்கர் சொல்லக்கூடிய விரல். அந்த சூரிய மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறது இவங்க பொதுத்துறை சொல்லக்கூடிய அமைப்பு. பொதுமக்கள் சேவை, பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களில் சர்வீஸ் ஓரியண்டாக பயணிக்கக்கூடிய அமைப்பு, இந்த கோவில் பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகக்கூடியவங்க தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேட் லைன் இருக்கக்கூடிய நபர்கள். இதுலேயே நிறைய அமைப்பு இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சில விஷயங்களை நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா எளிதில் நீங்கள் உங்கள் கையை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எளிய முறையில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு ஆயுள் ரேகை, அந்த புத்தி ரேகை, நெக்ஸ்ட்டு இருதய ரேகை இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.